டிராகன் பால் சீரீஸில் கோகு எவ்வளோ பவர்ஃபுல்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் கோகுவோட எல்லா ஃபார்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா ஃபார்ம்ஸ்னு சொல்லும்போது அவரோட ஃபைனல் ஃபார்மை பற்றியும் தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டிராகன் பால் காக்குமேனு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. இந்த சீரீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண உங்களோட சப்போர்ட் வேணும். அதோட பிளேலிஸ்ட்டை என் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சன் கோகு ஒட்டுமொத்த அனிமே இண்டஸ்ட்ரியோட ஐகானிக்கான ஒரு கேரக்டர். இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டியை கோகுங்கிற இந்த கேரக்டர் 1980 தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கு. கோகுவோட கேரக்டர் தான் இந்த ஃப்ரான்ச்சைஸையே தூக்கி நிறுத்திருக்கு. உலகம் முழுக்க இவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்காங்க. அந்தளவுக்கு டோரியாமா இந்த கேரக்டரை செதுக்கி வச்சிருக்காரு. ஷோனின்கிற இந்த ஜேனரை டிஃபைன் பண்ணதும் இந்த டிராகன் பால் சீரீஸாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஃபைட்டிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சீரீஸ் பிரபலப்படுத்தி இருக்குது. எஸ், இந்த சீரீஸோட மெயின் தீமே ஃபைட்டிங் தான். கோகு அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆப்போனன்ட்ஸை வின் பண்ணிக்கிட்டே போகிறது தான் இந்த சீரீஸோட ஜேர்னியாக இருக்குது. இப்படி பவர்ஃபுல்லான எனிமீஸ் வர வர கோகுவும் பவர்ஃபுல்லான ஃபார்ம்ஸை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி கோகு எடுத்த பவர்ஃபுல்லான ஃபார்ம்ஸை பற்றியும் எடுக்க போகிற ஃபார்ம்ஸை பற்றியும் அடுத்தடுத்து பார்ப்போம். பேஸ் கோகு. கோகு நாமகார்க் வரைக்கும் எந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் அட்டைன் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு பதில் இந்த பேஸ் ஃபார்ம்லேயே தான் எல்லாரையும் காலி பண்ணியிருப்பார். எஸ், மற்ற அனிமே கேரக்டர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த பேஸ் தான். நிறைய எம்சிஸோட பேஸ் கேரக்டருக்குன்னு ஒரு மரியாதையை கொடுத்துருக்க மாட்டாங்க. இதனால் இன்னைக்கு பாப்புலராக இருக்க நிறைய சீரீஸோட ப்ரொட்டகனிஸ்ட் பேஸ் ஃபார்மில் டம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் கோகு அப்படி இல்லை. பேஸ் ஃபார்ம்லேயே இவர் மொத்த டிராகன் பால் ஓஜியையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இதில் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் வந்திருப்பாங்க. ஆனால் கோகு அவங்க எல்லாரையும் அவரோட பேஸ் ஃபார்மை மட்டுமே தான் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பார். இந்த பேஸ் ஃபார்ம்லேயே கோகுவோட பவர் லெவல் 1000 இருக்கும். பேஸ் ஃபார்மில் மட்டுமே கோகுவால் மார்ஷியல் ஆர்ட்ஸ், கீ மேனிப்புலேஷன், டெலிபோர்டேஷன் அண்ட் டைமென்ஷனல் ட்ராவல், ரேஸ் பவர், சமனிங் அண்ட் ஃப்ளைட், பிரீத் அட்டாக், மைனர் ஏர் மேனிப்புலேஷன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். கிரேட் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஒரு ஃபார்ம் தான் கோகுவோட பவர்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கும். எஸ், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோகு 3 பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் சுட்டி குழந்தை மாதிரி இருந்த கோகு மலைக்குரங்கா மாறிடுவார். இந்த ஃபார்மில் கோகுவை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் அதை யாராலையுமே பண்ண முடியாது. கோகு அவரோட வழியில் வர எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். இந்த வெர்ஷனில் இருக்கிற கோகுவை ஒரு அப்சல்யூட் பவர் ஹவுஸாக நமக்கு காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஈட் சீக்கிங் மிசலை வச்சு இவரை அட்டாக் பண்ணப்போ கூட இவருக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது. அப்போ இவரோட டியூரபிலிட்டி எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஆனால் டிராகன் பால் ஜீல ஸ்டார்ட் பண்ணி டிராகன் பால் சூப்பர் டைமான்னு பல சீரீஸை தாண்டி நம்ம இப்போது வந்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஃபார்மை கோகு மாஸ்டர் பண்ணவே இல்லை. அவரோட டெய்லையும் கட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். இதே மாதிரி டிராகன் பால் ஜிடியில் ஒரு கோல்டன் ஏப் ஃபார்மை கோகு எடுத்திருப்பார். ஆனால் அந்த ஏப் ஃபார்முக்கும் இந்த ஏப் ஃபார்முக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இருந்திருக்காது. ரெண்டுமே ஒன்றா தான் இருந்திருக்கும். இந்த ஃபார்மை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பேசுவோம். சூப்பர் சையன் 1 கோகுவோட மிகப்பெரிய ஐகானிக்கான ஃபார்மாக இது இருக்குது. இந்த ஃபார்மை முதல்ல ஃப்ரீஸாக்கு அகெயின்ஸ்டாக தான் கோகு யூஸ் பண்ணியிருப்பார். இது அனிமேல காட்டும்பொழுது ஒட்டுமொத்த அனிமே இண்டஸ்ட்ரியும் அதிர்ந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வியூவர்ஷிப்பும் சப்போர்ட்டும் இந்த ஃபார்முக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஃபார்மில் கோகு ஃப்ரீஸாவை ஸ்பிரிட் பாமை யூஸ் பண்ணி காலி பண்ண பார்த்துருப்பார். ஆனால் அது மிஸ் ஆகியிருக்கும். அப்புறம் ஃப்ரீஸா கிரில்லினை காலி பண்ணிடுவார். அப்போ கோகு அவரோட ரேஜை அன்லிஷ் பண்ணுற அந்த சீன்லாம் இப்போவும் கூஸ் பாம்ஸை கொடுக்கும். ஃப்ரீஸாவை சீரீஸ் முழுக்க கொடூரமான வில்லனாக காட்டியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் கோகு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இந்த சூப்பர் சைன் ஃபார்மை வச்சுருப்பாங்க. இது கூடவே சேனோட ப்ராஃபஸி எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பக்காவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எபிசோடாக கொடுத்துருப்பாங்க. பல வருஷமாகியும் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேசப்பட்டுச்சு. கோகுவோட லெஜெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் இது இருக்கு. இந்த டைமில் கோகுவோட பவர் லெவல் 150 மில்லியனாக இருந்துச்சு.
இந்த ஒரு ஃபார்ம் மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஃபேன்ஸையும் செம்மையாக குழப்புச்சு. ஏன்னா சூப்பர் சையன் 1 கோகுக்கு எப்படி கிடைச்சது, எப்போ கிடைச்சதுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பாங்க. பட் சூப்பர் சையன் 2க்கு இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சிம்பிளாக செல் சாகாக்கும் பூ சாகாக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த ஃபார்மை கோகு அச்சீவ் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கும். சூப்பர் சையன் 1 விட சூப்பர் சையன் 2க்கு அதிகமான பவர்ஸை டோரியாமா கொடுத்துருப்பாரு. குறிப்பாக இந்த ஃபார்மில் கோகுவோட ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக ஆகியிருக்கும். மாஜின் வெஜிடா கூட சண்டை போட்டு இந்த ஃபார்மோட ட்ரூ பொட்டென்ஷியலை கோகு காட்டியிருப்பார். என்னதான் இந்த ஃபார்ம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபேன்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஃபார்மை மறந்துட்டாங்க. சூப்பர் சையன் 3 மாஜின் பூ கூட நடந்த ஃபைட்டில் தான் கோகு இந்த ஃபார்மை ரிவீல் பண்ணியிருப்பார். இனிஷியலாக இந்த ஃபார்மை கோகுவோட அல்டிமேட் ஃபார்மாக கொடுக்கணும்னு டோரியாமா நினச்சிருந்தாராம். ஏன்னா இதுக்கான ஐப்பை அப்போவே பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக இந்த ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணும்போது யூனிவர்ஸோட ஃபவுண்டேஷனே ஆடி போச்சுங்கிற மாதிரியான பில்டப்பை கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கும். இதனால் ஃபேன்ஸ் இதை பயங்கரமாக ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இதை வரைகிறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதால டோரியாமா இந்த ஃபார்மை அப்படியே டீலில் விட்டுருப்பார். அதுக்கப்புறம் கோகு இந்த ஃபார்மை டைமா வரைக்கும் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். இதுக்கான ரீசனாக இந்த ஃபார்ம் அதிகமாக எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறதா சொல்லியிருப்பார். யாருக்கு எப்படியோ எனக்கு இந்த ஃபார்ம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சையன் 4 இந்த ஃபார்ம் டைமா வரைக்கும் கேனனாக இல்லை. டிராகன் பால் ஜிடியில் தான் முதலாக இந்த ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்கும். இதை அவைக் பண்ண கோகு கோல்டன் ஏப் ஃபார்மை அவைக் பண்ணணும். அப்புறம் அதை கண்ட்ரோல் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்மை அவைக்கே பண்ண முடியும். ஜிடியில் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மாக இந்த சூப்பர் சையன் 4 இருந்துச்சு. பட் டைமாவில் இதை கேனனாக மாற்றிருப்பாங்க. ஆனால் நான் முன்னாடி சொன்ன எந்த ப்ரொசீஜரையும் டைமாவில் கோகு பண்ணியிருக்க மாட்டார். சிம்பிளாக இந்த ஃபார்ம் கோகுக்குள்ளேயே தான் இவ்வளோ வருஷமாக இருந்துச்சு. நெவாவோட மேஜிக்கால் இந்த பவர்ஸ் ட்ரிகர் ஆகி கோகு இதை அவாய்ட் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் டிராகன் பால் ஜிடியை விட இந்த ஃபார்ம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் டைமாவில் காட்டியிருப்பாங்க. ஃப்யூச்சரில் இந்த ஃபார்முக்கு அதிக புஷ்ஷை கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். சூப்பர் சையன் காட் டிராகன் பால் சீரீஸ் பல வருட கேப்க்கு அப்புறம் 2013 பேட்டில் ஆஃப் காட்ஸ் மூவி மூலமாக மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி இருக்கும். இதில் தான் அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பீயிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆமாம், காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனான வீரஸை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருப்பாங்க. இவர் இந்த சேயன் காடோட ஃபைட் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு சேயன் காடுக்கு ஹைப்பை ஏற்றி கொண்டு போய் கடைசியாக கோகு இந்த ஃபார்மை அவேக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஃபார்மை கோகு சேயன் ரிச்சுவல் மூலமாக தான் அவேக் பண்ணி இருப்பார். செம்ம ஹைப், சூப்பரான ஸ்டோரின்னு இந்த ஃபைட் பேலன்ஸ்டாக இருந்தாலும் கோகு இந்த ஃபைட்டில் தோற்று போயிருப்பார். என்னதான் கோகு இந்த ஃபைட்டில் லாஸ் பண்ணி இருந்தாலும் வீரஸை கோகு நல்லாவே புஷ் பண்ணியிருப்பார். அவரோட ரெஸ்பெக்டையும் ஏர்ன் பண்ணியிருப்பார். சூப்பர் சையன் ப்ளூ டிராகன் பால் சீரீஸோட ஐகானிக் வில்லனான ஃப்ரீஸா ரிட்டர்ன் ஆகியிருப்பார். அப்போது ஃப்ரீஸாக்கு அகெயின்ஸ்டாக கோகு யூஸ் பண்ண ஒரு ஃபார்ம் தான் இந்த சூப்பர் சையன் ப்ளூ. இதை காட் கீ மூலமாக தான் கோகு அவாய்ட் பண்ணியிருப்பார். இதை வச்சு ஃப்ரீஸாவையும் பீட் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் கோகுவோட டிஃபால்ட் ஃபார்மாகவே இது மாறியிருக்கும். அந்தளவுக்கு கோகு இதை யூஸ் பண்ணியே நிறைய ஆப்பனன்ட்ஸை பீட் பண்ணியிருப்பார். நிறைய ஆப்பனன்ட்ஸை பீட் பண்ணது மட்டும் இல்லாமல் சூப்பர் சையன் காட் ஃபார்முக்கான ஐப்பையும் பீட் பண்ணி அந்த ஃபார்மை ஒரேடியாக காலி பண்ண பெருமை இந்த ப்ளூ ஃபார்மை தான் சேரும். அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஆமன் டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் தான் கோகு இந்த ஃபார்மை அவேக் பண்ணியிருப்பார். யூனிவர்ஸ் 11 ஃபைட்டர்ஸ் ஒட்டுமொத்த ஃபைட்டர்ஸையும் தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டே இருப்பாங்க. கோகுவோட ஸ்பிரிட் பாம் கூட இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகி இருக்காது. அப்போ தான் கோகு முதல்ல இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் ஆமன் ஃபார்மை அவேக் பண்ணுறாரு. இதை யூஸ் பண்ணி ஜீரனை செம்ம அடி பொழக்கிறாரு. அப்போ தான் ஜீரன் முதல்ல ரத்தம் பார்த்து இருப்பார். என்னதான் இது பர்ஃபெக்டான ஃபார்மாக இல்லைனாலும் இதோட ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு ஜீரனை தாண்டி யாராலையுமே டஃப் கொடுத்துருக்க முடியாது. ஆனால் ஜீரன் இதையும் ஒரு கட்டத்தில் ஓவர் பவர் பண்ணியிருப்பார். பர்ஃபெக்ட் அல்ட்ரா இன்ஸ்டிங் அதே டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் ஜீரன் அல்ட்ரா இன்ஸ்டிங் ஓமனை ஓவர் பவர் பண்ணியிருப்பார்.
அப்புறம் ஒரு கட்டத்தில் கோகுவோட ஸ்ட்ராங் எமோஷன்ஸால் இந்த ஃபார்மை கோகு அவாய்ட் பண்ணி இருப்பார். இதை யூஸ் பண்ணி ஜீரனை ஒரு கட்டத்தில் டிஃபீட் பண்ணி இருப்பார். ஆனால் இது க்ளீன் டிஃபீட்ங்கிற மாதிரி சீரீஸில் காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மோரோ ஆர்க்கில் இந்த ஃபார்மை கோகு இன்னுமே பெட்டராக யூஸ் பண்ணி இருப்பார். மோரோவையும் டிஃபீட் பண்ணி இருப்பார். கடைசியாக ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிங். கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை மாஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் விஸ் கோகுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்மை அன்லாக் பண்ண சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் கேஸோட ஒரு ஃபைட் நடக்கும். இந்த கேஸ் சாதாரணமான ஆள் இல்லை. அந்த டைமில் யூனிவர்ஸ்லேயே பவர்ஃபுல்லான பீயிங்காக இந்த கேஸ் தான் இருந்தார். ஆனால் அவரையே கோகு இந்த ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை அவாய்ட் பண்ணி காலி பண்ணி இருப்பார். இந்த ஃபார்ம் கேஸோட பவர்ஸை விட சுப்பீரியர்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருப்பாங்க. கோகு அவாய்ட் பண்ண எல்லா ஃபார்ம்ஸை பற்றியும் பார்த்துட்டோம். இனி கோகு அவாய்ட் பண்ண போகிற ஃபார்ம்ஸை பற்றி பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியமாக அவரோட ஃபைனல் ஃபார்ம் என்னவாக இருக்கும்னு பார்ப்போம். நிறைய பேர் இது ஒரு ஏஞ்சல் ஃபார்மாக இருக்கும், கோகு ஏஞ்சலாக மாறிடுவார்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஏன்னா கோகுக்கு ஃபைட் பண்ணுறது எவ்வளோ பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏஞ்சலாக மாறினா கோகுவால் ஃப்ரீயாக ஃபைட் பண்ண முடியாது. இதனால் கண்டிப்பாக கோகு ஏஞ்சலாலாம் மாற மாட்டார். பட் இப்போது டைமாவில் டீமன் ரெலமை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதை விட சூப்பர் சையன் 4 கேனனாக மாற்றிருக்காங்க. இதனால் ரொம்ப வருஷமாக ஃபேன் தியரியில் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ஃபார்மை கோகு அவரோட ஃபைனல் ஃபார்மாக அவாய்ட் பண்ணலாம். எந்த ஃபார்ம்னு கேட்குறீங்களா? அதுதான் ஒயிட் டேப் கோகு. இதை பார்க்க அப்படியே சூப்பர் சையன் 5 மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும். எந்த ஒரு ஃபார்மை கோகுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல, பட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபார்ம் ஏஞ்சல்ஸை விட பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த ஃபேன் தியரியை டொயோட்டாரோ நிறைவேற்றுவாரான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ப்ரோலி, சூப்பர் சையன் 4, கூலர் மாதிரியான ஃபேன் தியரிஸ் எல்லாம் தோரியாமா அடாப்ட் பண்ணி இருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபார்மையும் அடாப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோகு அவரோட ஃபைனல் ஃபார்மை வச்சு ஜெனோவை விட பவர்ஃபுல்லாக மாறுவாரா? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.